மீண்டும் தன் அதிரடியை நாடாளுமன்றத்தில் காட்டியிருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். இன்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய பிரச்சனை, எதனை மையப்படுத்திய பிரச்சனையை மீண்டும் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய பாணியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார் என்பது இன்றைய பிரதான செய்தியாக பேசப்படுகின்றன. வவுனியா பகுதியில் இருக்கக்கூடிய ஓமந்தை என்கின்ற பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நிலங்களை உள்ளகப்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறையை எடுத்துக்கொண்டு காவல்துறையை சார்ந்தவர்கள் அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கொண்டு செல்லப்பட அவசர ஒரு கோரிக்கையாக எடுத்து வைத்து தனக்கு கிடைத்த நேரத்தில் அந்த கருத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து எங்களுடைய மக்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, போலீஸின் அதிகாரி அவர்கள் கலந்து காவல்துறையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சருக்கு இந்த செய்தியை நான் முன்வைக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிடவும், ஆனால் விமல் ரத்னநாயக்க அவர்கள் அதற்கு இன்னொரு சம்பவத்தை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டதும் மீண்டும் எந்த விடயத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசுகிறார் என்கின்ற கருத்துகள் மீண்டும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியைத்தான் இப்பொழுது ஊடகங்களில் பரபரப்பாக வைத்தியர் அர்ஜுனாவால் எடுத்து வைக்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய அந்த குறுங்காணொலியும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பிட்ட ஒரு பகுதியில் சுமார் 600 ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தக்கூடிய முயற்சிகளை காவல்துறையை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பது பேசப்பட்டு கொண்டிருந்த செய்தியாக இருந்திருக்கின்றது. தற்பொழுது அதை மையப்படுத்தி அந்த இடத்தில் சுமார் 550 ஏக்கர் நிலப்பரப்பை கையகப்படுத்துவதற்கு காவல்துறை முயற்சிக்கிறது. இந்த செய்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு அவருடைய கைபேசியில் குறுஞ்செய்திகளாகவும் அழைப்புகளால் ஒரு சிலர் சொல்வதற்கான முயற்சிகளையும் எடுக்கின்றார்கள். இதனை புரிந்து கொண்ட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் தனக்கு கிடைத்த அந்த நேரத்தில் அந்த விடயத்தை மையப்படுத்திய செய்தியை அவர் எடுத்து வைத்து அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களின் கவனத்தை ஈர்த்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கான களத்தை எடுக்க வேண்டும் என்று கொண்டு சென்றிருக்கின்றார். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எப்பொழுதும் தனக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது அல்லது மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற பொழுது எவ்வித அச்சமும் இன்றி எந்த மேடையிலும் சரி அல்லது நாடாளுமன்றத்தில் இதை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடை அவர் எடுத்து வைத்து விட்டால் அவர் எந்த சூழலிலும் பின்வாங்காமல் அதை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நான் பெரும்பாலான காணொலிகளில் பேசுகின்ற பொழுது மாற்று அரசியல் என்கின்ற வார்த்தையை எடுத்து வைப்பது வாடிக்கை. அப்பொழுது எல்லோரும் கேட்கிறார்கள், என்ன மாற்று அரசியலை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கொண்டு வந்துவிடப் போகிறார் என்கின்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள். அந்த கேள்விக்கான விடையைத்தான் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிஜம். நாம் பிற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இது சார்ந்த கருத்துக்களை நாம் பதிவிடுகின்ற பொழுது அவர்கள் இதை நாங்கள் இன்னொரு முறை பேசிக்கொள்கிறோம், எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பேசிக்கொள்கிறோம், அல்லது இது சட்டத்தின் அடிப்படையில் இந்த விடயத்திற்கு என்ன தீர்வு காணுவதற்கான வழிமுறைகள் இருக்கிறதா, இல்லது வேறு ஏதாவது ஒரு வழிமுறையில் நாம் இதை பேசி தீர்த்து கொள்ளலாமா என்கின்ற நிலைப்பாட்டில் அதை காலம் தள்ளி செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடை எடுப்பார்கள். காரணம், மக்கள் பிரச்சனைக்கு நாம் களத்தில் நிற்க வேண்டும் என்கின்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை என்பதுதான் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டிய ஒரு பதிவாக இருக்கின்றது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவரிடம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற செய்தி கிடைக்கக்கூடிய மறு நிமிடமே அதை எடுத்துக்கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் அதை வைக்கக்கூடிய ஒரு துணிவும், இதற்கான தீர்வை இந்த அமைச்சர் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அந்த அமைச்சருக்கு அந்த செய்தியை கொண்டு செல்லக்கூடிய களத்தையும் வைத்தியர் அர்ஜுனா எடுக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் தான் ஒரு மாற்று அரசியலை கட்டிவிக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கின்றது. மக்கள் துயரப்படுகிறார்கள், மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்கின்ற பொழுது அவர்களுடைய உள்ளக்கிடக்கையை உள்வாங்கிக் கொண்டு அதற்கான தீர்வை கொண்டு வருவதற்காக எந்த ஒரு அரசியல்வாதி முயற்சிக்கின்றாரோ அந்த அரசியல்வாதியால் தான் மாற்று அரசியலை கட்டி அமைக்க முடியும். அப்படி ஒரு மாற்று அரசியலை கட்டி அமைக்கக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இங்கு நிற்கக்கூடிய காரணத்தினால்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி இன்று மக்கள் திரளக்கூடிய ஒரு களம் அமைந்திருக்கின்றது.
தங்களுடைய குறைகளை வைத்தியர் அர்ஜுனாவிடம் சொன்னால் போதும், அது நாடாளுமன்றத்தில் எதிரொலித்துவிடும் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மன்றத்திலே இருக்கிறது. தற்பொழுது கூட செம்மணியில் நடந்த போராட்டத்தை மையப்படுத்தி சில செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த போராட்டத்தை மையப்படுத்தி மக்கள் அதில் முன்னின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய களத்தில் அரசியல்வாதிகளை அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது. தமிழரசு கட்சியின் செயல் தலைவர் சென்ற பொழுது, நீங்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு கூட்டணி அமைத்து கொண்டு இங்கு எப்படி வருகிறீர்கள் என்கின்ற கேள்வியும், எங்கள் மக்களை அழிக்கக்கூடிய ஒரு ஒட்டுக்குழுவாக செயல்பட்டு கொண்டிருந்த டக்ளஸ் தேவானந்தா அணியோடு கூட்டணி அமைத்துவிட்டு நீங்கள் கூட்டணியை பேசிவிட்டு நீங்கள் எப்படி எங்களோடு வருவீர்கள் என்று மக்கள் எதிர்த்த களங்களும், சாணக்கியனிலிருந்து இன்னும் பலரை மக்கள் நீங்கள் இங்கு வராதீர்கள் என்ற தடுத்த களங்களையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் மக்களை பொறுத்த மட்டில் நாம் இதுவரை நம்பி பயணித்து கொண்டிருந்த அரசியல்வாதிகள் நம்மளை தொடர்ச்சியாக ஒரு ஏமாற்று களத்திற்குள் வைத்து கொண்டு பயணிக்கக்கூடிய களத்தையே எடுத்திருக்கிறார்கள். இதுவரை உங்களுக்காக பேசுகிறோம், உங்களுக்காக பேசுகிறோம், உங்களுக்காக பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தங்களுக்காக பேசி தங்களை நிலைநிறுத்துவதற்கான களத்தை எடுத்து விட்டார்கள். அதனால்தான் நம்மளுடைய காணிகள் பறிக்கப்பட்டு கொண்டிருந்தது. நம்மை நெருக்கடி செய்யக்கூடிய இராணுவத்தின் கட்டமைப்புகள் நம்மை சுற்றி நிற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு கொண்டே இருந்தது. தமிழ் பகுதிகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் சரிவர செயல்படாத ஒரு நிலைமையும், அது திருப்பி அரசாங்கத்திற்கு அனுப்பப்படுகின்ற களங்களும் அரங்கேறி கொண்டு இருந்தது. இதை அரசியல்வாதிகள் கேட்பார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில், அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்தமாக ஆட்சியாளர்களின் ஒட்டுக்குழுக்களாக செயல்படக்கூடிய நிலைமைதான் நீடித்து கொண்டு இருந்தது என்பதை மக்கள் புரிந்திருந்த காரணத்தினால்தான் ஒரு மாற்று தளத்தை தேடக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார்கள். அந்த மாற்று தளமாக அவர்கள் முன்னால் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா தான் எழும்பி நிற்கிறார். அதனால்தான் செம்மணியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை ஒருவர் எதிர்த்து பேசுகின்ற பொழுது அங்கே கூடியிருந்த மக்கள் அவரை அப்புறப்படுத்திவிட்டு வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக நின்ற களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே தற்பொழுது மக்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்கும் என்றால் அதை உடனடியாக நாடாளுமன்றத்தில் கொண்டு செல்வதற்கான களத்தை கையில் எடுப்பதற்கு வைத்தியர் அர்ஜுனா எப்பொழுதுமே மிக தீவிரமாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணமாக மீண்டும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது என்பதுதான் நிஜம். இன்னும் மக்கள் தங்கள் இடங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இவைகளையெல்லாம் மையப்படுத்தி தங்களுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் தங்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒலிப்பதற்கும் வைத்தியர் அர்ஜுனாவையே தேடுவார்கள் என்பதற்கு வைத்தியர் அர்ஜுனாவுடைய நேர்மையான அரசியல் களம் இங்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.